மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு நம்பிக்கையுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எழுச்சிமிகு எழுத்துக்களால் ஏற்றமிகு உலகு செய்ய துடிப்போடு இருப்பவர்கள் பலர். அந்த வகையிலே தன்னை இணைத்து கொண்டிருப்பவர் ஆசிரியர் கவிஞர் டோமினிக் சேகர் அவர்கள். கும்பகோணம் மறைமாவட்டம் புனவாசல் பங்கைச் சேர்ந்தவர்கள். ஆசிரியரை பற்றிய ஒரு சிறிய காணொளி தொகுப்பு இதோ. கும்பகோணம் மறைமாவட்டம் புனல்வாசல் பங்கைச் சேர்ந்தவர் கவிஞர் டோமினிக் சேகர். ஆசிரியராக 16 ஆண்டுகளும் கல்லூரி விரிவுரையாளராக 3 ஆண்டுகளும் பணி அனுபவம் பெற்றவராக இருக்கிறார். ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு மேலாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வின் கண்காணிப்பாளராக பணியாற்றிய அனுபவம் பெற்றவர். கடந்த 10 ஆண்டுகளாக தனது அறிவியல் பாடத்தில் 100 விழுக்காடு தேர்ச்சியை கொடுத்த ஆசிரியராக இருக்கிறார். இதற்காகவே 2014-15ஆம் ஆண்டின் சிறந்த ஆசிரியருக்கான விருதை பெற்றிருக்கிறார். தனிப்பட்ட வாழ்வில் 25 முறைகளுக்கு மேல் இரத்த தானம் செய்திருக்கிறார். தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு தனது உடலை தானமாக எழுதி கொடுத்திருக்கிறார். வெற்றி நிச்சயம் எனும் பொதுத் தேர்வு மாணவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் தொடர்ந்து தன்னம்பிக்கை உரையாளராகவும் இருக்கிறார். பள்ளிகள், கல்லூரிகள், இன்னும் பல்வேறு தனியார் அமைப்புகளில் ஊக்க உரையாற்றி தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய சிறந்த பேச்சாளராகவும் திகழ்கிறார். டிஎன்பிஎஸ்சி, குரூப் 2, குரூப் 4 போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு இளைஞர்களை தயாரிக்கக்கூடிய பணியிலும் தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறார். அன்பிற்குரிய நேயர்களே, கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக ஆசிரியர் கவிஞர் டோமினிக் சேவியர் அவர்களுடைய மற்ற 5 நூட்களை இன்று நாம் பார்க்க போகிறோம். மாணவர் திறன் வரிசையில் ஏற்கனவே 4 நூட்களை பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகிற நூட்கள் அறிதலும் வாழ்தலும் என்கிற ஒரு புத்தகம், தேசிய சின்னங்கள் என்கிற இன்னொரு புத்தகம், வரலாற்று காவியமே என்கிற ஒரு புத்தகம். திறன் வரிசையில் 5, 6, 7, 8, 9 என்று இருக்கக்கூடிய 5 புத்தகங்களில் 6வதாக இருக்கக்கூடிய எழுத்து எனும் எழுச்சி மற்றும் 7வதாக இருக்கக்கூடிய நீதான் உயரம் ஆகிய புத்தகங்கள் ஆசிரியரிடமே தற்பொழுது கைவசம் இல்லை. அவை அனைத்தும் தீர்ந்து விட்டன. ஆகவே தற்போது ஆசிரியரிடத்திலே கைவசம் இருக்கக்கூடிய அறிதலும் வாழ்தலும் என்கிற இந்த புத்தகத்தை முதலில் நாம் இப்பொழுது பார்ப்போம். இந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பவர்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் பதிப்பகத்தார் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த பதிப்பகம் முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகளால் நடத்தக்கூடிய ஒரு பதிப்பகமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தின் பக்கங்கள் 44. இதன் விலை ரூபாய் 65. அறிதலும் வாழ்தலும் ஏறக்குறைய 16 சிறுகதைகளை இந்த புத்தகம் உள்ளடக்கி இருக்கிறது. பல்வேறு தருணங்களில் நாம் கேள்விப்பட்ட சிறுகதைகளாக இருந்தாலும் இது குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய, திறனை வளர்க்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகளாக இருக்கின்றன. ஆசிரியரிடமே கேட்போம், எதன் அடிப்படையில் இந்த சிறுகதைகளை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள்? இன்றைய காலகட்டத்தில் பள்ளிகளில் கதைகள் வழியாகவும் பாடல்கள் வழியாகவும் அவங்களுக்கு சொல்லும் பொழுது மனதிலே அதிகமாக ஆழமாக பதிகின்றன.
பாடத்தை மட்டும் சொன்னோம்னா மனசில் பதிய மாட்டேங்குது. ஒரு உதாரணம் சொல்லி அந்த உதாரணத்தின் மூலியமாக அதை கொண்டு செல்லும்போது ஏன் இந்த உதாரணம் கொடுக்குறாங்க, இதன் மூலியமாக நம்மளுக்கு என்ன தீர்வு கிடைக்கின்றது, பிரச்சனைகள் வந்தால் எப்படி அதை சால்வ் பண்ணலாம், இப்படிங்கிற பல கலந்தாய்வுகளை அவங்களுக்குள்ளே கேட்கப்படுகின்ற கேள்வியாகத்தான் அறிதலும் வாழ்தலுங்கிறது. இந்த அறிதல் இருந்து விட்டால் அவங்களுக்குள்ளே ஒரு புரிதல் வரும். அந்த புரிதல் இருந்து விட்டால் வாழ்க்கையில் புன்னகையோடு அவர்கள் கடக்க முடியும் என்பதுதான் இந்த சொல்லப்பட்டுள்ள கதைகள் வழியாக சொல்கின்றேன். இதில் நிறைய விஷயங்களை சொல்லலாம். அதில் ஒரு சிலதில் இந்த கதைகளை கடைசியாக ஒரு முத்தாய்ப்பாக ஒரு சிலதெல்லாம் முடிச்சிருக்கிறேன். வாழ்க்கையை அறிந்து கொள்ள எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன, வாழ்தலுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றன. வாழ்க்கை பயணத்தில் அறிதலும் புரிதலும் இல்லாமல் வாழ்ந்தால் அது வாழ்க்கை கிடையாது சொல்கிறேன். இன்றைக்கி எத்தனையோ பேர் தன்னோட வாழ்க்கையை கடந்து போய்கொண்டே இருக்கிறாங்க, வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமலே வாழ்கிறாங்க. இந்த சமுதாயத்தை பற்றி, இந்த சமுதாயத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், பிறருக்கு எப்படியெல்லாம் நம்ம முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு போதனைகளை தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது சின்ன வயசில் பிள்ளைங்கள்ட்ட இருந்தாலும் சரிங்க, இன்னும் கல்லூரி போனாலும் அந்த வாழ்க்கை பயணம்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ ஜாலியாக இருப்போம், அதோட வாழ்க்கை போயிருந்து நினைக்கிறாங்க. அதற்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா நாம் எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கை வளமாகுங்கிற கருத்தை வைத்து தான் இந்த கதைகளில் சொல்லியிருக்கிறேன். உதாரணம் சொல்லணும்னாக்க நம்ம சென்னையில் இதை ஒரு கதையாக சொல்லியிருக்கிறேன். சென்னையில் ஒரு மிருக காட்சி சாலையில் சிங்கம் இருக்குது. அது நிறைய குட்டிகளை இருக்குது. அந்த ஒரு குட்டியை பார்த்தீங்கன்னாக்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. வெளிநாடுக்கு ஏற்றுமதி பண்ண உடனே அங்கே போய் ஒரு மிருக காட்சியாலையில் வச்சுருக்கும் பொழுது அங்கே எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாள் போடுறாங்க, எல்லாமே கேரட்டை போடுறாங்க. அது கோபம் வந்துடுது, நான் சிங்கராஜா, எனக்கு என்ன கேரட்டை போடுறீங்கிறது. அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பீட்ரூட்டு போடுறாங்க. ஏன்னா நீ புரிஞ்சுக்கலையா, நான் எப்பொழுதுமே அங்கே மட்டன் தானே சாப்பிட்டேன், எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உணவுகளை நீ கொடுக்காம எப்படி நீ வெஜிடேரியனாக கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த உணவு கொடுக்கின்ற பரிமாறுகின்றவருக்கு சொல்கிறாங்க. அப்போ அது கோபமாக கேட்ட உடனே அவர் சொன்னார், அந்த உணவு கொடுக்குறவர் சொன்னார், நீ தமிழ்நாட்டிலேருந்து வந்தது எந்த பாஸ்போர்ட்லேருந்து வந்த, நீ குரங்குக்கான பாஸ்போர்ட்டில் தான் நீ வந்த, குரங்குக்கு என்ன உணவுங்க கொடுக்குறாங்களோ அதை தான் நாங்கள் கொடுக்க முடியும், நீ சிங்கமாக வந்திருந்தால் உனக்கு சிங்கத்துக்கான உணவு கிடைக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் தன்னை எப்படி உயர்த்த வேண்டும், தான் எப்படி இருந்து மேலே வர வேண்டும் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து பார்க்க வேண்டும். அந்த அறிதல் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அப்போ அந்த மாதிரி மையப்படுத்தி தான் அந்த கதைகளை சொல்லியிருக்கேன் பாரு. ஸோ மனிதர்களுடைய ஆற்றலை புரிந்து கொள்ளக்கூடிய கதைகளை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கிறீங்க. இன்னொன்று 21ஆம் பக்கம் ஃபாதர், ஒரு ஆற்றங்கரையில் 2 பெரிய மரம் இருந்தது. அந்த வழியாக வந்த ஒரு சிட்டுக்குருவி மரத்திடம் கேட்டது, மழைக்காலம் தொடங்கி இருப்பதால் நானும் என் குஞ்சுகளும் வசிக்க கூடு கட்ட அனுமதிக்க முடியுமா என்றது. முதலில் இருந்த மரம் முடியாது என்றது. அடுத்த மரத்திடம் கேட்டது, அது அனுமதித்தது. குருவி கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரம் அன்று பலத்த மழை ஆற்று வெள்ளத்தில் முதல் மரத்தை அடித்து சென்றது. தண்ணீர் இழுத்து செல்லும் பொழுது குருவிகள் சிரித்து கொண்டே சொன்னது, எனக்கு வசிக்க கூடு கட்ட இடமில்லை என்று சொன்னதால் இப்போது தண்ணீரில் அடித்து செல்லப்படுகிறாய் என்றது. உடனே அதற்கு மரம் கூறிய பதில், எனக்கு தெரியும், நான் வலுவிழந்து விட்டேன், எப்படியும் இந்த மலைக்கு நான் தங்க மாட்டேன் என்பது எனக்கே தெரியும், தண்ணீர் அடித்து செல்லப்படுவேன், நீயும் உன் குழந்தைகளும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தான் உனக்கு இடமில்லை என்றேன், மன்னித்து விடு என்றது. இப்படி தான் நம் வாழ்க்கையிலும் உங்களை யார் நிராகரித்தாலும் தயவுசெய்து தவறாக நினைக்காதீர்கள். அவரவர் சூழ்நிலையில் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சூழ்நிலையை உணர்ந்தவர்கள் இந்த உலகத்தில் அறிதலும் வாழ்தலுமாக வாழ முடியும் என்பதற்காக தான் இந்த கதையை சொல்லியிருக்கேன் பாரு. ஒவ்வொருவரும் ஆமான்னு சொல்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு, இல்லை என்று நிராகரித்தாலும் அதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சோர்ந்து உட்கார்ந்துட மாட்டோம் அப்படிங்கிறத அழகா சொல்லியிருக்கிறீங்க. இது மாதிரியான சின்ன சின்ன கதைகள் வழியாக ஆக்கப்பூர்வமான செய்திகளை நிறையவே சொல்லிக்கிட்டு வாரீங்க. ஆக இது மாணவர் திறன் வரிசையில் அறிதலும் வாழ்தலும், நம்முடைய வாழ்வின் பின்னணிகள் அல்லது அடுத்தவருடைய அனுபவங்கள், அதை அறிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்கிற நோக்கிலே வச்சிருக்கிறீங்க. ரொம்ப அருமையான புத்தகமாக இருக்கிறது. நம்ம அடுத்த புத்தகத்துக்கு போகலாம். மாணவர் திறன் வரிசையில் 8வது நூல் தேசிய சின்னங்கள். இந்த புத்தகம் கண்டிப்பாக நான் எடுக்கணும்னு விரும்பின புத்தகம். ஏனென்றால் நமது தேசிய சின்னங்கள் அடையாளங்கள் பலவற்றையும் குறித்து ஆசிரியர் இந்த புத்தகத்திலே பேசியிருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக இது மாணவர்கள் மட்டுமல்ல, எல்லோருமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. தேசிய கொடியை பற்றி, தேசிய கொடியில் இருக்கக்கூடிய அந்த
அசோக சக்கரம் மற்றும் 4 சிங்கங்கள், அதை குறித்து தகவல்கள் இதில் இருக்கிறது. தேசிய கீதத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். இன்னும் வரிசையாக தேசிய நாட்காட்டி, தேசிய பறவை, தேசிய மலர், தேசிய பழம், தேசிய விலங்கு, இந்திய தேசிய நூலகம், தேசிய அருங்காட்சியகம், தேசிய மரம், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, தேசிய நதி, தேசிய நீர்விலங்கு, தேசிய விருதுகள், இப்படியாக தேசிய பாரம்பரிய விலங்கு, இந்திய ரூபாயின் குறியீடு, தேசிய பானம் எது, தேசிய விளையாட்டு, தேசத்தந்தை என்று 20 தலைப்புகள், 21வது தலைப்பாக தேசிய மொழி என்று 21 தலைப்புகளில் இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். விண்மீன் பதிப்பகத்தார் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். 68 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 70 இருக்கிறது. தேசிய சின்னங்கள் குறித்து உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க சார். நல்ல விஷயம் ஃபாதர். இந்த தேசிய சின்னங்களை பற்றி சரியான ஒரு 21 தலைப்புகளில் கொடுத்த நோக்கம், இன்றைய மாணவர்கள் நடைமுறையில் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த பிறகு அவர்கள் கடந்து போகிற பாதைகளில் ஒரு போட்டித் தேர்வை நோக்கி செல்ல வேண்டும். அவர்கள் போட்டித் தேர்வு செல்லும் பொழுது இன்றைக்கி நிறைய போட்டித் தேர்வுகள் அரசு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதில் உள்ள அனைத்து செய்திகளையும் நம்ம படிக்கும் பொழுது அவங்க கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை அருமையாக கொடுக்கப்பட்டுள்ளது தான் இந்த தேசிய சின்னங்கள்னு சொன்னேன். இன்றைக்கி தேசிய சின்னங்களை பொதுவாக பார்க்குறத விட இப்போ 3 கொடியும் நம்ம சொல்கிறோம். நம்மளுக்கு தேவையானது இதில் கொஞ்சம் ஒரு உள்ளார்ந்த பூர்வமாக நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா, வெள்ளை, அடுத்தது சஃப்ரான் கலரு, க்ரீன், இந்த 3ஐயும் பார்க்கும் பொழுது அவர்கள் மையப்படுத்தியது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு தாயானவள் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டுமென்றால், உட்காந்து இப்போ சாப்பிட கொடுக்கும் பொழுது இலையை போட்ட பிறகு அதில் உணவை கொடுக்குறாங்க, உணவை கொடுத்த பிறகு குழம்பை ஊற்றுறாங்க. அப்போது அந்த சஃப்ரான் 3 கலருமே அந்த தேசிய சின்னத்தை அதில் உருவாக்கப்பட்டுள்ளன. அடிப்படையிலே உணவோடு சேர்ந்து உயிர்நாடியாக இருக்கின்ற நம்மளுடைய தேசிய சின்னங்களை நாம் கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்பதற்காக தான் இது எழுதப்பட்டதுங்க. போட்டித் தேர்வோடு சேர்ந்து நாம் எங்கெங்கெல்லாம் பயணம் செய்யும் பொழுது நாம் வெற்றி அடைவதற்கு ஒரு பெரிய காரணமாக இருப்பதுதான் இந்த தேசிய சின்னங்கள்ங்கிற நூல் ஃபாதர். இதில் நீங்கள் மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய புதிய விஷயங்களா எதை பற்றி சொல்லியிருக்கிறீங்க? தேசிய விருதுன்னு ஒன்று கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி தேசிய விருதுங்கிறது இலக்கியத்துக்காகவும், ஒரு புத்தகம் தரமிக்க புத்தகங்களை எழுதுனாங்கன்னா அதுக்கு விருது கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இலக்கியத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் எழுதப்படுகின்ற ஒரு புத்தகங்களை அடையாளப்படுத்தி அவங்களுக்கு தேசிய விருதுகள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா விருதுகள் கொடுக்கப்படுகிறதா வாங்கப்படுகிறதாங்கிற கேள்விக்குறியோடு நம்ம இன்றைக்கி சமுதாயத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் கடந்து உண்மையான உழைப்பு, உண்மையான நம்பிக்கை, உண்மையான சாதனை, உண்மையான அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்துடைய தாக்கம், சமுதாயத்தை மாற்றமடைவதற்கு அவர்கள் செய்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த தேசிய விருது கிடைக்க வேண்டும். அது விளையாட்டாக இருந்தாலும் சரி ஃபாதர், பாரத் ரத்னா விருது வாங்குறதா இருந்தாலும் சரி, அர்ஜுனா விருதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விருதுகள்லாம் ஒரு தரமிக்கவர்களை சென்றடையும் பொழுது உலக அரங்கில் இந்தியாங்கிற ஒரு பெருமைக்குரிய விஷயமாக எல்லாருக்கும் தெரியும். அதை தான் ஃபாதர் இந்த தேசிய விருதுங்கிறதுல நாம் சொல்லியிருக்கோம் ஃபாதர். எத்தனை வகையான தேசிய விருதுகள் இருக்கின்றன, அதை நீங்கள் இதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்களா? ஒரு சிலதை மட்டும் கொடுத்துருக்கோம். பாரத ரத்னா விருது, அடுத்து பார்த்திங்கன்னா தேசிய அர்ச்சனா விருது, பத்மவிஷன் விருது, இந்த ஒரு 3 தான் மையப்படுத்தி அதை குறிப்பிட்டு கொடுத்துருக்கோம் ஃபாதர். குடியரசுத் தலைவரால் வழங்கப்படுகின்ற பத்மபூஷன் விருது, பாரத் ரத்னா விருது, இதில் முக்கியமாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கேன் ஃபாதர். இது வரைக்கும் பாரத் ரத்னா விருது மகாத்மா காந்தியடிகளுக்கு வழங்கப்படவில்லை. இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. நம்மளோட நாட்டில் ஒரு தந்தையாக இருந்து நம்மளுக்கு தேசப்பிதாவாக இருந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவருக்கு ஏன் கொடுக்கவில்லைங்கிற மிகப்பெரிய கேள்விகளை நம்மளுக்குள்ளே எழ வேண்டும். எழும்பொழுது தான் நாம் உண்மையான நேர்மையான பாதையில் சென்று இந்த மாதிரி விருதுகள் நம்மை தேடி வரும் என்பது தான் எந்த அளவுக்கு மாற்றம் இல்லை ஃபாதர். தேசிய விருதை குறித்து மிக அழகாக சொல்லியிருக்கிறீங்க. சரி. தேசிய மொழி, உங்களுடைய கட்டுரையின் கடைசி கட்டுரை தேசிய மொழி. நமது தேசிய மொழி என்று ஏதாவது ஒரு மொழி குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? இது தேசிய மொழிங்கிறது ஃபாதர். இன்றைக்கி தேசிய மொழிகள் பல விதத்தை அங்கீகாரம் பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி இந்தியாவிலே 22 மொழிகளை தேசிய மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஃபாதர். அதன் மூலயமா பார்க்கும் பொழுது நம்மளுடைய தமிழ் மொழியும் சேர்த்திருக்கின்றார்கள்.
அதான் இந்தியாவில் 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டு தேசிய மொழிகளாக உள்ளன. இந்தியாவில் அஸ்ஸாம், பெங்காலி, குஜராத், இந்தி, கன்னடம், காஷ்மீர், மலையாளம், மராத்தி, ஒரியா, பஞ்சாபி, சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, உருது ஆகியவை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக 1950ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டு 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது. அப்போ அதன் பிறகு இந்த பட்டியலில் 3 முறை விவரிக்கப்பட்டது. அதன்படி இந்தி முதலில் இந்த பட்டியல் இடம்பெற்றது. பின்னர் ஒவ்வொரு மொழிகளாக 22 மொழிகளாக அதில் தொகுத்து கொடுத்துருக்கிறார்கள் தேசிய மொழிகளாக. இது இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு பிரிவில் 343(1) கீழ் இந்தி மொழியானது மத்திய அரசின் மொழிகளில் ஒன்றாக இந்திய குடியரசு தேசிய மொழிகள் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டமும் பிற சட்டங்களும் தேசிய மொழி என்று வரையறுக்கவில்லை. அலுவலக மொழிகள் மட்டும் வரையறுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கோம் பாருங்க. ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு மொழி இதுதான் தேசிய மொழி அப்படின்னு சொல்வதற்கு அல்ல, தேசிய அளவில் 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இந்த 22 மொழிகளும் அந்தந்த மாகாணத்தில் அது அலுவலக மொழியாகவும் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறது. ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. பல நேரங்களில் மொழியை குறித்தும் நமக்குள்ள பிரச்சனைகள் எழுகிற பொழுது ஒவ்வொரு மொழிக்கான அந்த பாரம்பரியம், அதனுடைய வரலாற்று பின்னணி, அதனுடைய தொன்மை அவை போற்றப்பட வேண்டும். அதை நம்ம அரசியல் சாசனம் இதுவரை நமக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது, தொடர்ந்து கொடுக்கும் என்று நம்புவோம். ரொம்ப அருமை ஐயா. தேசிய சின்னங்களை குறித்த இந்த புத்தகம் ஒரு பயனுள்ள புத்தகமாக இருக்கும். இறுதியாக இந்த மாணவர் திறன் வரிசையில் இறுதி புத்தகம் வரலாற்று காவியமே என்று சொல்லப்படக்கூடிய இந்த புத்தகம். வரலாற்று காவியமாக கலைஞர் அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதிய காரணம் என்ன? ஒரு பையன் இருந்தானா ஃபாதர், அவரோட அப்பா வழியில் எப்படி வந்தாங்கன்னு நம்ம யோசிப்போம். ஒரு இல்லை தாத்தா வழியில் எப்படி வந்தாங்கன்னு யோசிப்பாங்க. அப்போ இந்த தமிழகங்கிற ஒரு இதில் ஒரு தந்தையாக இருந்து ஒரு தமையனாகவோ மற்ற வருகின்ற சந்ததிகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்ததுங்கிறத நான் படிச்சிருக்கிறேன். அப்போ படிக்கும் பொழுது இவ்வளவு செய்யும் பொழுது அண்ணாவாக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், அம்பேத்கர், இவங்க வழியில் கலைஞருடைய பல கருத்துக்கள் என் மனசில் பதிந்தது ஃபாதர். அதில் பார்த்திங்கன்னா ரிக்ஷா ஓட்டிகிட்டு போனவங்க, அவங்கள 2 பேர் உட்காந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு போன அந்த கண் கூட பார்த்த செய்தியை தான் மாற்றி ரிக்ஷா ஒழிப்பதை முக்கியமாக எடுத்த ஒரு கலைஞர் அவர்கள். அதுக்கு அடுத்தது திருநங்கைகள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இதில் செய்தியை சொல்லி அவங்கள நம்ம கொச்சைப்படுத்தி கொண்டு இருக்கிற காலத்தில் அவங்களுக்கு திருநங்கைங்கிற ஒரு பெயரை மாற்றிய பெருமை யாரை சேரும்னா கலைஞரை தான் சாரும். அடுத்தது இன்னும் சொல்லணும்னா மாற்றுத்திறனாளிகள். இந்த புஸ்தகங்கள்லாம் போடுவதற்கு காரணமாக இருந்தது தான் மாற்றுத்திறனாளி. இது வரைக்கும் இந்த புஸ்தகங்களை போடுவதற்கு அவர்களுடைய நான் முகத்தை கூட பார்த்தது கிடையாது ஃபாதர். எல்லாம் தொலைபேசியிலும் என்னுடைய இதை அனுப்பின பிறகு தான் அவங்க எல்லாமே போட்டிருக்கிறாங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படி அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க இந்த மாற்றுத்திறனாளிகளை நாம் மட்டப்படுத்துகின்றோம், ஒரு நொண்டிங்கிறோம், நொடங்கிறோம், இப்படி கேலி கூத்தா சொல்லும் பொழுது திரைப்படங்கள்லேயே அந்த விமர்சனங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சப்பானின்னு ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, அதில் கூட சப்புன்னு அரைஞ்சிருங்கிற ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க. இதையெல்லாம் பார்த்த பிறகு தான் இவர் மாற்றுத்திறனாளிகள் அவங்கள்ட்ட ஒரு திறமை இருக்குது என்பதை அறிய வைக்கணும் என்பதற்காக தான் கலைஞர் ஐயா அவர்கள் பண்ணினாங்க. அது என்னை மனசை தைத்தது. இது மாதிரி சமூக நீதிக்காக பெரும் பங்களிப்பை இந்த தமிழகத்தில் செய்திருக்கனால அதை நான் பெருமையாக நினைக்கிறேன் ஃபாதர். அதனால தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நான் வாழ்கின்ற வரலாறாக இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அவர் வாழ்ந்துகின்ற வரலாறை எல்லா மாணவர்களும் படிக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு நன்மையானது பலதை செய்திருக்கிறதுனால அதற்காக தான் இந்த புஸ்தகத்தை போட்டோம் பார். ஸோ கட்சி என்பதை கடந்து ஒரு சிறந்த மனிதராக குறிப்பாக இந்த தமிழ் சமூகத்தில் நிறைய தொண்டர்கள் ஆற்றி இருக்கிறார். நீங்கள் சொன்னது மாதிரி குறையுடைய மனிதர்கள் என்பதை மாற்றி அவர்களுடைய திறன் மாற்றுத்திறனாக இருக்கிறது என்பதை மாற்றுத்திறனாளிகள் என்கிற அந்த ஒரு வார்த்தையின் வழியாகவே அந்த ஒரு நம்பிக்கை, ஏன்னா வார்த்தை தான் வாழ்வாகிறது அப்படிங்கிறப்போ அவர்களுக்குள் மாற்றுத்திறன் இருக்கிறது என்கிற அந்த நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் உருவாக்கி அதன் வழியாக ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கக்கூடியவர். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. கலைஞர் அவர்களிடம் நீங்கள் ரசித்து எழுதிய விஷயங்கள் ஒரு சிலரை இப்பொழுது பகிர்ந்து கொள்ளலாம். ஆண்டான் அடிமையை அடியோடு வேறறுத்த ஆதவன் நீரே. அது ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வுகள் இந்த பிரிவினைகள் தமிழகத்தில் இருக்கக்கூடாதுங்கிறத முதல் சொன்னவர் யாருனாக்கா நம்ம கலைஞர் ஐயா தான். உழைப்பின் திருவுருவமாக எப்பொழுது ஏந்திரிப்பார்னு சொல்ல முடியாதுங்க. ஏந்திரிச்சு அன்றைய தின இதழ்களெல்லாம் படித்து விட்டு அதற்கான பதில்களை சொல்லுகின்ற ஒரு உன்னதமான தலைவராக என் மனதில் பதிஞ்சார். காலையில் வாக்கிங் போயிட்டு வந்தால் கூட அந்த செய்தியை படிச்சுட்டு அதுக்கான ரிப்ளை இந்த இடத்துல குறையா இருக்கா நிறையா இருக்குதா அப்படிங்கிற செய்திகளை இன்றைக்கி அரசியலில் நடக்கின்ற அத்தனையுமே அன்னைக்கு சொன்னவர் யாருன்னா நம்ம கலைஞர் ஐயா அவர்கள் தான். சலிப்பே அறியாத ஒரு சரித்திரமாக அவர் இருந்தார்.
எறும்புகளுக்கே ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும், மிகப்பெரிய எழுச்சி வேந்தராக என் மனசில் பட்டுச்சுங்க. அது மட்டுமல்ல, இவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடஒதுக்கீடாக அவன் வந்து முக்கியமான தருணமாக அவர் செய்திருக்கின்றார். அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்க வேண்டிய ஒரு புக்காக இது இருக்கின்றது. அதே மாதிரி தமிழகம் கண்டெடுத்த ஒரு பகுத்தறிவு முழு நிலவு, ஒரு பகுத்தறிவுங்கிற ஒரு பாசறையிலேருந்து வந்து எல்லாருக்கும் இன்றைக்கி பகுத்தறிவோட ஏன் எதற்கு எப்படின்னு சாக்ரட்டி சொல்லிட்டு போனார். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே நிறையா பேர் சொல்லிட்டாங்க. அதில் பெரியாருடைய வழியில் வந்த கலைஞர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுத்தறிவு பகலனாக எல்லாத்துக்குமே எடுத்து சொன்னாங்க. இதே மாதிரி எத்தனையோ செய்திகளை வந்து ஒரு சமுதாயத்தில் நடக்க வேண்டிய அத்தனை செய்திகளையும் சமுதாயத்தோட தாக்கத்தையும் ஒரு படம் பிடித்து காட்டினாங்க. இன்றைக்கி அவலமான நிலைகளெல்லாம் மாற்றி இன்றைக்கி தமிழகம் வந்து சிறந்த மொழியில் மலர வேண்டுமென்றால் இந்த மாதிரி வாழ்கின்ற வரலாற்று காவியமாக்கிய கலைஞருடைய புத்தகத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்பதற்காக தான், அதுவும் இளம் சிறார்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த உத்வேகத்தில் எழுதப்பட்டது தான் இந்த வரலாற்று காவியங்கிற நூல். ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. ஒரு நம்ம சமகாலத்தில் வாழ்ந்த நாம் பார்த்த ஒரு மனிதரும் நமக்கு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார். அது கட்சியை கடந்து அல்லது அவர்களுடைய குடும்ப அரசியலை கடந்து வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதராக இவர் இருக்கிறார் என்று நீங்கள் பார்த்து அனுபவித்த விஷயங்களை இதில் ரொம்ப அழகாகவே பதிய வச்சிருக்கிறீங்க. இதில் ஒரு சில விஷயங்களை நான் வாசித்து காட்டணும் ஃபாதர். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழ் சமூகம் ஜாதி அடுக்கின் கீழ் நிலையில் பணபலம், கைதி புலம் என எவ்வித வாய்ப்பும் கிடைக்காத குடும்ப சூழ்நிலை திருவாரூர் மண்ணில் திராவிட இயக்கத்தில் ஈர்க்கப்பட்ட ஒரு இளைஞர் தான் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, இவர் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தை இலக்கிய மன்றமாக மாற்றியவரும் ஐயா அவர்கள் தான். வசைமொழியும் கூட இசைமொழியாக மாற்றிய விசைமொழி யாருன்னா கலைஞர் ஐயா அவர்கள் தான். சோவியத் மண்ணில் வந்து பொது உடைமை நாயகர் ஸ்டாலின் நினைவாக தன் மகனுக்கு ஸ்டாலின் என்ற பெயர் சூட்டிய பொது உடைமை சித்தாந்த யாருனாக்க கலைஞர் ஐயா அவர்கள் தான். இப்படி பல விஷயங்களை வந்து இதில் கொடுத்துருக்கிறேன். தோழிகளால் இயக்கம் தொய்வடையாமல் தோள் கொடுக்கும் தோழமையாக இருந்து செயல்பட்டவர் தான் நம்ம கலைஞர் ஐயா அவர்கள். தமிழ் மண்ணின் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக கிடைச்சவர். அவரை வாழ்கின்ற காலத்திலும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற எல்லா பேருமே படிக்க வேண்டிய மிகப்பெரிய புக்கு ஃபாதர் வரலாற்று காவியம். ரொம்ப மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறீங்கய்யா. ஆக இந்த மாணவர் திறன் வரிசையில் மொத்தம் 9 நூட்கள், அதில் 2 நூட்கள் முழுமையாக வெற்றி தீர்க்கப்பட்ட நிலையில் கடந்த நிகழ்ச்சியில் 4 நூட்களை பார்த்தோம். இன்றைய நாளில் அறிதலும் வாழ்தலும், தேசிய சின்னங்கள், வரலாற்று காவியம் என்கிற இந்த 3 நூட்களையும் பார்த்திருக்கிறோம். இந்த அருமையான மாணவர்களுக்கு எளிய வகையில் புரியக்கூடிய, அவர்களுடைய திறனை வளர்த்து கொள்ளக்கூடிய இந்த அருமையான நூட்களை வழங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக மாதா தொலைக்காட்சியின் சார்பாக நமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி ஃபாதர். நன்றி ஃபாதர். மீண்டும் நல்ல ஒரு வாய்ப்பை தந்த தந்தை அவர்களுக்கு நெஞ்ச நிறைந்த நன்றி. அன்பு நேயர்களே, இன்னும் நம்மில் பலர் புதிய எழுத்தாளர்கள் நம் அருகில் இருக்கிறார்கள். உங்களுடைய எழுத்துக்களை, எழுச்சிமிகு எழுத்துக்களை, ஆர்வமிகு எழுத்துக்களை உலகறிய செய்வோம். நீங்களும் எங்களை அணுகுங்கள், உங்கள் புத்தகங்களை அனுப்புங்கள். மாதா தொலைக்காட்சி இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்கள் எழுத்துக்களை உலகறிய செய்ய கண்டிப்பாக காத்திருக்கிறது. மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.